இந்த பிபியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி பார்க்குறவங்களுக்கு நல்லா புரிஞ்சுங்க. லோ பிபி, ஹை பிபி ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா உணவு முறையில் ஒரே மாதிரி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், பூண்டு மதிய உணவில் டெய்லி 10 பூண்டு நல்லா கட் பண்ணி போட்டு வதக்கி மதிய உணவு மேலே தூவி சாப்பிடுங்க. இப்போ குழம்புல இருக்குது சார் நான் சாப்பிட்லாமா, அப்படி வேண்டாம், அது எல்லாருக்கும் போயிடும் இல்லையா, உங்களுக்கு மட்டும் தனியாக எடுத்துங்க. 10 பூண்டு டெய்லி சேர்த்துருங்க. அதே போல் மதிய உணவில் ஏதோ ஒரு உணவில் கசப்பு கண்டிப்பாக இருக்கணும். இதெல்லாம் வந்து வாரத்தில் 5 நாள் வந்து நிச்சயமாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ இந்த மாதிரி விஷயங்களே பார்த்தீங்கன்னா லோ பிபி, ஹை பிபி ரெண்டுத்துக்குமே நல்லா சப்போர்ட் பண்ணிடும். சரிங்களா? சரி, இப்போது வேறு ஏதாவது வித்தியாசம் பயிற்சிகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா, ஹை பிபியை பொறுத்த வரைக்கும் நிறைய தியானங்கள் பண்ணணும். தியானம் பண்ணுறவங்களுக்கு ஹை பிபி மீடியம் பிபியாக வந்துடும். சரி, இப்போ லோ பிபிக்காரங்களுக்கு ஏதாவது பயிற்சி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோ பிபிக்காரங்க வந்து நல்லா நடக்கணும். எனக்கு லோ பிபியாக இருக்குன்னு வீட்டிலேயே படுத்துடக்கூடாது. எந்திரிச்சு நல்லா நடக்கணும், நல்லா மூச்சு பயிற்சிகள் நிறைய செய்யணும். இதெல்லாம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா இயற்கையான முறையில் இப்போ நீங்கள் கேட்டது என்னென்னா ஆரம்ப நிலையில் எப்படி கட்டுப்பாடாக பண்ணுறதுன்னு கண்டிப்பாக சரி பண்ண முடியும்.